ஹாய்! இந்த வீடியோல இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு நல்லா தெரியும். கிராம்பு. கிராம்புவ தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எடுத்துட்டு இருக்கிறோம். நல்லா பார்த்தாவே தெரியுது. இங்க பாருங்க. இது வந்துட்டு இதெல்லாம் மரத்துல இருந்து தனித்தனியா இப்படி இந்த பூவ வந்து தனித்தனியா எடுக்க முடியாது. இது வந்து இப்படி மரத்துல இருந்து இப்படி கொத்து கொத்தா தான் பிச்சு எடுக்க முடியும். இது பாருங்க தெரியும். இது இப்படி எல்லாம் மரத்துல இருந்து பிச்சு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து, இத உட்காந்து இந்த பூவ மட்டும் இது இந்த பூ மட்டும் இப்படி தனித்தனியா நம்ம பிச்சு எடுக்கணும். இது பிச்சு எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம இது வந்து காய போடணும். இங்க பாருங்க நல்லா கிரீன் கலர்ல தெரியும். பாருங்க இந்தா இதுதான் கிராமப்பூ. நல்லா கிரீனா இருக்கு. இத காய வச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்ப இத வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இத பிச்சு எல்லாமே எடுத்துறோம். இந்த பூவை மட்டும் தனியா எடுத்துருவோம். இங்க பாருங்க இந்த குச்சி இருக்கு இல்லைங்களா? இந்த குச்சிய வந்து தனியா காய போட்டு எடுத்து வச்சிரணும். தனியா எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, இது வந்துட்டு வாங்குறதுக்கு வருவாங்க. இத வந்து மசாலாலாம் நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா? அதுல வந்துட்டு இந்த குச்சிய வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்ப வந்துட்டு நம்மளுக்கு வீட்லயே வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. கிராம்பு வந்துட்டு நாங்க வெளியில எங்கேயும் போய் சேல்ஸ் பண்றதில்ல. நம்மளுக்கு வந்து வீட்லயே வருவாங்க வாங்குறதுக்கு. அப்போ வந்துட்டு நாங்க வீட்லயே கிலோ கணக்குல தான் குடுப்போம். கிலோ வந்துட்டு அந்தந்த டைம்ல ஒவ்வொரு மார்க்கெட் ரேட் என்னவோ அது வந்துட்டு அந்த டைம்ல அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கிராம் வந்து நாங்க கொடுத்துருவோம். இப்போ ஒரு சில டைம் வந்துட்டு 1 கிலோ கிராம் வந்துட்டு 800 ரூபாய் 900 ரூபாய் இந்த மாதிரிக்கு ரேட்டு போகும். அப்ப அந்த டைம்ல நாங்க விற்க போது மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த அப்படியே நாங்க கொடுத்துருவோம். மேக்சிமம் எங்களுக்கு வந்துட்டு வீட்லயே வந்துட்டு வாங்கிட்டு போயிருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியுது எவ்வளவு கஷ்டமான வேலை அப்படிங்கிறது. அதுவும் இந்த மரத்துல வந்துட்டு ரொம்ப பெரிய இவங்கெல்லாம் மேல ஏறினாங்கன்னா அந்த மரம் வந்துட்டு உடஞ்சிரும். மரம் வந்து சின்னதா தான் இருக்கும். பார்த்து பொறுமையா தான் இதை வந்து இந்த கிராம்பு வந்து நமக்கு பறிச்சு எடுக்கணும் மரத்துல இருந்து. ரொம்ப இது பண்ணோம்னா மரம் வந்து உடஞ்சு போயிடும். பார்த்து பொறுமையா அதை உடைச்சு எடுத்துட்டு வந்து நம்ம உக்காந்து எல்லாத்தையும் இப்படி பூவை தனியா இந்த கிராம்பு பூ இருக்கு இல்லைங்களா? இந்த கிராம்பு எல்லாத்தையும் தனியா எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு எடுத்துடணும். பிரிச்சு எடுத்து இதை வந்துட்டு மேக்சிமம் ஒரு 5 நாள் காய போடுவோமா? 5 நாள். ஒரு 5 நாள் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து காய போடுவோம். இது காய போடுறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அடியில வந்துட்டு ஒரு துணிய அடியில நல்லா விரிச்சு விட்டுறணும். அடியில துணியை விரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கிராம்பு பூ வந்து நம்ம கிளத்திடணும் வெயில்ல. கிளத்திட்டு அந்த பூ மேல இன்னொரு துணியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது மேல போட்டு விட்டுறணும். கிராம்பு பூவை அடியில ஒரு துணியை போட்டு அதுக்கு மேல ஒரு இந்த கிராம்பு பூ போட்டு அதுக்கு மேல ஒரு துணியை போட்டு மூடிதான் நம்ம இது காய வைக்கணும். ஏன் அந்த துணியை போட்டு மூடி வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கலர் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பரா வரும். ரொம்ப அந்த வெயில்லயே நம்ம காய போடாம துணிய மேல போட்டு நம்ம காய போட்டோம் அப்படின்னா அந்த கலர் வந்து நல்லா இருக்கும். இந்த கிராம்பு பூ பாருங்க நாங்க எல்லாமே இன்னும் இங்க கொஞ்சம் இன்னும் இவ்வளவு இருக்கு. இப்பதான் கம்மியா தான் நாங்க இப்ப பிச்சிருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இதுல வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு என்கிட்ட வாங்குறவங்க வந்து கம்மியா தான் வாங்குவாங்க. ஆனா நம்ம இதே கடையில போய் ஒரு கொஞ்சமா கிராம்பு கேட்டோம் அப்படின்னாவே இந்த இவ்வளவு பூ தான் நம்மளுடைய மசாலா ஐட்டத்துல இவ்வளவுதான் பூ இருக்கும். அந்த பூ பாத்தீங்கன்னாவே ரேட் அவ்வளோ ரேட் இருக்கும். ஆனா நாங்க விவசாயம் பண்றோம். ஆனா எங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ரேட்டு கிடைக்க மாட்டேங்குது. நாங்க வந்துட்டு வாங்கும்போது நம்ம கடையில இதே கிராம்பு நாங்க போய் கடையில கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்றது அவ்வளோ ரேட்டு. ஆனா இதே நம்ம கிட்ட வந்து வாங்கும்போது கிலோ அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்துட்டு மத்த பொருள் மாதிரி இது வந்து கிலோ கணக்குல எடுக்கும்போது கம்மியான பூ பிடிக்காது. இப்போ இதுல இருக்கு இவ்வளோ பூவையும் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா மேக்சிமம் ஒரு 1 கிலோ தான் வரும். இவ்வளவு பூவையும் அப்போ 1 கிலோன்னு போது அந்த மார்க்கெட் ரேட்டு வந்து 800 ரூபாய் அப்படின்னா அப்ப இவ்வளவு பூவையும் அவங்க எத்தனை ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க? 800 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. ஆனா இதே பூவை நம்ம கடையில போய் கேட்கணும் அப்படின்னா சும்மா இந்த இவ்வளவுதான் பூ இருக்கும். அந்த பூவு அதுவே 100 ரூபான்னு சொல்லுவாங்க. இதுதாங்க விவசாயம் நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த விவசாயத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கிறது இல்ல. இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பீங்க. விவசாயம் சம்பந்தமா நீங்க எது பண்ணாலும் கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க.
கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். அதே மாதிரி இதே மாதிரிக்கு நிறைய வீடியோஸ் வந்துட்டு நாங்க போடுவோம். ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலைங்க. இந்த வீடியோ எங்க இருந்து நாங்க போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில இருந்து இந்த வீடியோ போடுறோம். ஸோ கொல்லிமலையில தாங்க இந்த நாங்க கிராம்பு, எங்க மரத்துல இருக்கிற கிராம்பு. இது வந்து கொல்லிமலை கிராம்பு, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே கொல்லிமலையை பத்தி தெரிஞ்சுக்கணும், இங்க என்னென்ன விளையுது, ஸோ இந்த மாதிரி நாங்க எந்த விவசாயம் பண்றோம், இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. இது இல்லாம உங்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இது இல்லாம இன்னொன்னு நான் சொல்றேன், நம்ம வந்துட்டு இப்ப இந்த கிராம்பு இருக்கு இல்லையா, இந்த கிராம்பு வந்து நம்ம இந்த அளவுக்கு நமக்கு பூ வரணும் அப்படின்னா அது வந்து எவ்வளவு வருஷம் ஆகும்? கண்ணு வச்சு எவ்வளவு வருஷம் ஆகணும் வர்றதுக்கு? 5 வருஷத்துல வந்துருமா மரம்? ஸோ இந்த கண்ணு வந்துட்டு நாங்க சின்ன கண்ணா வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த பூ வர்றதுக்கு 5 வருஷம் ஆகும். ஸோ 5 வருஷம் கழிச்சு இவ்வளவு பூ வருமா அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு பூ வராது. சும்மா ஜஸ்ட் பூ விடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கே நம்மளுக்கு 5 வருஷம் ஆகும். இப்போ இது வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு நிறைய பூ வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த மரம் வந்து எத்தனை வருஷம் இருக்கும் நட்டு? இது வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணி வர்றதுக்கு முன்னாடியே இங்கெல்லாம் நட்டுட்டாங்க. இது நட்டு பாத்தீங்கன்னா 20 வருஷம். ஸோ 20 வருஷம் கழிச்சு இந்த அளவுக்கு பூ இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கிராம்பு பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ அவ்வளவுதான், இதோட முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்ங்க. ஏன் இப்படி பண்றேன்னா சூரிய ஒளி வந்துட்டு